வணக்கம். வாங்க, இன்னைக்கு சந்தை மார்க்கெட். எங்க வீட்டை விட்டு கீழே இறங்குனதே சந்தை தான். எல்லாம் இங்கே வாங்கிக்கலாம். டிராகன் ஃப்ரூட் 120 ரூபா கிலோ. அன்னைக்கு ஒருத்தர் எச்சா வாங்கிட்டாங்கட்ட. மூணு கிலோ தக்காளி 50 ரூபாயாமா. இதுதான் இங்க புட்டபர்த்தினுடைய வாழ்க்கை. சந்தை அன்னைக்கு எல்லாம் வாங்கிக்குவாங்க. அதுக்கப்புறம் கப்பச்சுக்குன்றதுக்கு வாங்க. டிராகன் ஃப்ரூட் இங்கேயும் இருக்குது. இன்னைக்கு நிறைய பேர் சந்தைக்கு வரல, என்னன்னு தெரியல. தக்காளி எங்க கம்மியா இருக்குதோ எங்க அதிகமா இருக்குதோ அங்கதான் வாங்குவாங்க எல்லாரும். என்ன பண்றது? முருங்கைக்காய் நல்ல சீசன் இப்ப. எல்லோரும் இன்னைக்கே வாங்கி வச்சிருவாங்க வீட்டுக்கு தேவையான. அந்த ஆட்டோக்காரர் வந்து கிட்ட வந்து ஆறு அடிச்சார்ல, அவ்வளோ கோவம் வந்துச்சு. சரி அப்படின்னு விட்டுட்டார். பீக்கங்காய், பீன்ஸ், அவரைக்காய். బీరకాయ ఎంత? బీరకాయ వచ్చేటప్పుడు తీసుకోండి. அரை கிலோ பீக்கிங்கா 20 ரூபா கிலோ வந்து 40 ரூபா. ஆனா ஒரு டைம் கிலோ 30 ரூபாய்க்கே கொடுப்பாங்க. அதான் இந்த டிராகன் ஃப்ரூட் எங்க பார்த்தாலும் இருக்குது. இந்த புட்டபர்த்தியில வந்து அதிகமா இங்க இவங்க வாங்குறது வந்து என்ன தெரியுங்களா? பச்சை மிளகாய், தக்காளி, வெங்காயம், இது 3 மட்டும்தான் ரொம்ப சேல் ஆகும். அரை கிலோ வெள்ளைப்பூண்டு 60 ரூபாயாமா. 1/4 கிலோ 60 ரூபாய்ங்கிறாங்க. இந்த கொத்தவரங்காயை வாங்கி நைட்ல வந்து தண்ணியில கட் பண்ணி போட்டு காலையில தண்ணி குடிச்சோம்னா சுகர் கண்ட்ரோல் ஆகும்னு சொல்றாங்க. அதேவே நம்ம வேவிச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா கேஸ் அதிகமாயிருமாமா. அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. బీరకాయ ఎట్లా తమ్ముడు? అర కిలో పిక్కింగా 20 రూపాయలు, கிலோ 30 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. கோவக்காய் போன ட்ரிப் வாங்கிட்டு போன கோவக்காய் அப்படியே கிடக்குது. அது எதுவுமே பண்ண முடியாம போயிடுச்சு. என்ன பண்றது? கோங்கூரை, இது கோங்கூரைனா புளிச்சக்கீரை. புளிச்சக்கீரை வந்து வெள்ளைக்கீரை இருக்கும், சிகப்பு கலர்ல இருக்கும். அதுதான் வாங்கி செய்யுங்க, எப்பவுமே நல்லா டேஸ்டா இருக்கும். வெள்ளை கலர்ல இருக்கிறது வந்து அவ்வளவு டேஸ்ட் கிடைக்காது. அதுக்கு திரும்பவும் புளி கொஞ்சம் போடணும். வெள்ளை பூண்டுக்காக வந்துகிட்டு இருக்குது. வெள்ளை பூண்டு விலைதான் ரொம்ப அதிகமா இருக்குது. கனகாம்பரம் எல்லாம் காத்துக்கு பறந்துட மாட்டிருக்குது. அது மிளகாய், பச்சை மிளகாய் ரொம்ப காரமா இருக்குது பாருங்க, அதுதான் வாங்குவாங்க. அவங்க வந்து தெரிய மாட்டேங்குது. நல்லா வெயில் அடிக்குது, அதனால தெரிய மாட்டேங்குது.
வாங்க 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 போய்கிட்டே இருக்கலாம். ஒரு ஒரு இடத்துலயும் ஒரு ஒரு ரேட் போடுவாங்க. அதனால சந்தை ஃபுல்லா சுத்திட்டு அப்படியே வாக்கிங் வந்த மாதிரியும் இருக்கும், சுத்தின மாதிரி இருக்கும். அதுல வந்து நம்ம எது கம்மியா இருக்குதோ அது வந்து வாங்கிக்கலாம். இன்னைக்கு சமையல் வீடியோ போட்டா நேத்து ஒருத்தருமே பாக்கல. யூடியூப்காரர் அப்படியே ஸ்டக் பண்ணி வச்சிட்டாரு. அவங்களுக்கு எனக்கு சண்டை தான் வந்துகிட்டு இருக்கு. என்ன பண்றது? తమ్ముడు తెల్లపాయలు ఎట్లా అమ్మది? అది 100 రూపాయలు కాల్ కేజీ. ఆ అది 60 రూపాయలు. బా చాలా రేట్లో ఉంది. తీసుకోండి. చిన్నపాయలు అవే ఉన్నాయా? இன்னொரு பாக்கெட் தான் இருக்கு. பேக்கெட் இருக்கா? இதே மாதிரி தானே அதுவும்? அது இது இருக்கு. ஓ எவ்வளோக்குலாம்? 100 ரூபா. வீட்டுல கொஞ்சம் இருக்குது. ஆனா இது மாதிரி இங்க ஒருத்த வாங்கிட்டு பண்ணா இருக்குது. அது கொஞ்சம் நல்லா பெருசா இருந்தா வலை குட்டி குட்டியா இருக்குது. பெருசா இருக்குமா? சின்னதா இருக்காது. பாருங்க. தொலைக்க முடியல, அதனாலதான் கேக்குறேன். बोला apa क्या क्या 100 రూపాయలమ్మా ఇది. ఇక చేసి నుంచి వస్తాను ఇప్పుడు ఇలాగా. తమ్ముడు ఇలా వచ్చినట్టు இந்த முன்னாடி கொண்டாந்து வச்சுக்குவாங்க வண்டியை. நம்ம போறது கூட மாட்டாங்க. போன ட்ரிப்பு அவரைக்காய் வாங்கிட்டு போய் அப்படியே கிடக்குது, செய்யாமே விட்டாச்சு. என்னத்த பண்றது, ஒண்ணுமே பண்ண முடியல. இந்த பூ பாத்தீங்களா, செம்ம கலரு. 2 கலர் இருக்குல்ல, அங்க 3 கலரு. தக்காளி பழம் வச்சிருக்காங்க, சூப்பரா இருக்கு பூ மட்டும். నేరేడు పళ్ళు ఎంతమ్మా? నేరేడు పళ్ళు కేజీ 80. వస్తాను వస్తాను. தலை ஃபுல்லா மொட்டை அடிச்சிட்டுங்க. மொட்டை அடிச்ச மாதிரி ஆயிப்போச்சு போல. என்ன பண்றது, ஒண்ணுமே பண்ண முடியல. சரி, அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.